சக்கரை வியாதி யாருக்கெல்லாம் வரும் நம்ம சாப்பிட்றப்ப ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, யூரின் வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரின் போய்கிட்டே இருக்கும். கார்போஹைட்ரேட் கிடைக்காதனால மெலிஞ்சு போயிடுறாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் செருவாவடி கிராமத்தில் ஒரு விவசாயியின் மகனாக பிறந்து உங்களுக்கு ஏன் இந்த நம்ம அரிசியை தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறேன் சொன்னால், அரிசி நைஸாக இருக்கணும், வெள்ளையாக இருக்கணும். அது என்ன பண்ணால் தீட்டிடுறாங்க. தீட்டினோடனே அந்த அரிசியுடைய மேல் புறத்தில் இருக்கு இல்லையா, இதையும் குணப்படுத்த முடியும். யோகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு டயாபெட்டிக், அதாவது சர்க்கரை வியாதி அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். இப்போ ஒரு நேரத்தில் சர்க்கரை வியாதி யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒருத்தருக்கு தான் வரும். அது ஒரு பெரிய செல்வந்தராக இருப்பார். அவருக்கு மட்டும்தான் டவுனுக்கு போயிட்டு செக் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கும். அதனால அப்போ அவருக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். நான் ஒரு கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு கல்கத்தாவில் ஒரு கான்ஃபரன்ஸில் சர்க்கரை வியாதி பேசியிருக்கேன். அது என்ன போட்டிருக்கேன்னா, அதில் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இன்னும் வச்சிருக்கேன் நான் அதில். அதாவது 20% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு சர்க்கரை வியாதி அப்போ ஒரு கணக்கு சொல்லியிருக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மோர் தென் 50% ஆஃப் பீப்புளுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது. இப்போ யாராச்சும் போயிட்டு நீங்கள் மொபைல் வச்சுருந்தீங்களா அப்படின்னு கேட்போமா, எத்தனை மொபைல் வச்சுருந்தே கேட்போம், எத்தனை நம்பர் வச்சுருந்தே கேட்போம். அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சர்க்கரை எவ்வளோ இருக்குன்னு கேட்குற அளவுக்கு நிறைய பேர் சர்க்கரை வியாதி வந்துருச்சு. இந்த சர்க்கரை வியாதி வருவதற்கு காரணம் என்ன, அதற்கு நிரந்தர தீர்வு என்ன அப்படிங்கிறப்ப தான் இதை பற்றி பேச போகிறோம். இந்த சர்க்கரை வியாதி எதனால் வருதுன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா, கார்போஹைட்ரேட். இந்த கார்போஹைட்ரேட் சத்து அரிசி வழி பொருட்கள், கோதுமை வழி பொருட்கள், நவதானிய வழி பொருட்களில் தான் அதிகமாக கார்போஹைட்ரேட் இருக்குது. இந்த கார்போஹைட்ரேட்டை நம்ம சாப்பிட்றப்ப ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, அந்த கார்போஹைட்ரேட்டு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும். நம்ம விவசாய வேலை பார்க்குறோம், ஆடுறோம், ஓடுறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், வாக்கிங் போகிறோம், கடினமான வேலைகள் பார்க்குறோம், உட்காந்துக்கே மூளைக்கு அதிகமாக வேலை செய்கிறோம். அது மாதிரி இருக்கப்போ அந்த கார்போஹைட்ரேட் உணவு தேவைப்படும். அந்த கார்போஹைட்ரேட் சத்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணப்படும். ரெண்டாவது பார்த்திங்கன்னு சொன்னால், தேவைக்கு அதிகமாக நீங்கள் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறப்ப அந்த கார்போஹைட்ரேட் கிளைக்கோஜனாக மாற்றி அது லிவரில் சேமித்து வச்சுருக்கும். இந்த கார்போஹைட்ரேட்டை குளுக்கோஸை அதை கிளைக்கோஜனாக மாற்றுறதுக்கு என்ன தேவைன்னா இன்சுலின் தேவை. அப்போ தான் அதை மாற்றி அங்கே வைக்க முடியும். மாற்றி அந்த இடத்துல லிவரில் வச்சுருக்கோம். அதை நம்ம தேவைப்படுகின்ற பொழுது திருப்பி என்ன பண்ணணும், அந்த பாதுகாக்கப்பட்ட அந்த கிளைக்கோஜன் திருப்பி குளுக்கோஸாக மாறும். அந்த குளுக்கோஸாக மாறுறதுக்கு குளுக்கோகான் தேவை. அது எங்கே சுரக்குதுன்னா, இப்போ தேவைக்கு அதிகமான, அதாவது குளுக்கோஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும், அதுக்கு இன்சுலின் தேவை. குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி லிவரில் வைக்கணும், அதுக்கும் இன்சுலின் தேவை. அது இல்லாமல் அதுக்கு மேலே நம்ம குளுக்கோஸ் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த குளுக்கோஸை ஃபேட்டாக மாற்றி அங்கங்கே வச்சிடும் நம்ம உடம்புல. இதுதான் ப்ராசஸ். இது 3 நடந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு சர்க்கரை நோய் கிடையாது. இந்த 3 ப்ராசஸ் நடக்கலை அப்படி சொன்னால் சர்க்கரை நோயாக மாறிவிடும். இப்போ ஒரு மூலக்கூறு குளுக்கோஸை நம்ம உடம்பு ஏற்றுக்கணும், நம்ம செல்களை ஏற்றுக்கிறணும் அப்படி சொன்னால் ஒரு மூலக்கூறு இன்சுலின் தேவை. அப்போ அந்த இன்சுலின் சுரக்கிறது பேங்க்ரியாஸ், அதை சுரக்கும். அப்போ 10 மூலக்கூறு நம்ம இவ்வளவு சாப்பிட்றோன்னு வச்சுக்கலாம், அவ்வளவு கார்போஹைட்ரேட் தகுந்த மாதிரி நம்ம இன்சுலின் அந்த பேங்க்ரியாஸ் இன்சுலினை சுரக்கணும். இதுதான் நடைமுறை. ஸோ இப்போ இதில் நம்ம உடம்புக்கு தேவைக்கு அதிகமாக வந்துச்சுன்னு சொன்னால் என்ன ஆயிரும், அதை கிளைக்கோஜனை மாற்றுக்கும், அதுக்கும் இன்சுலின் தேவை. அதே மாதிரி நம்ம ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் இன்சுலின் தேவை. அப்போ நம்ம பேங்க்ரியாஸ் போதுமான அளவு இன்சுலின் சுரந்தால் மட்டுமே நம்ம சர்க்கரை நோயாளி அல்லாத ஒரு நல்ல ஆரோக்கியமானதாக வாழ முடியும். அப்போ அதை நம்ம சுரக்கலை அப்படி சொன்னால் என்ன ஆகும்னு சொன்னால், நீங்கள் சாப்பிட்ற குளுக்கோஸ் கார்போஹைட்ரேட்டு நிராகரிக்கப்படும். அந்த நிராகரிக்கப்பட்ட குளுக்கோஸ் ரத்தத்தில் யூரின்லையும் கலந்துரும். அப்போ ரத்தத்தில் கலந்துருதா, ரத்தத்தில் கலந்தோடனே என்னாகும், நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணுறப்ப ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகரிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நிராகரிக்கப்பட்ட குளுக்கோஸ் யூரினில் கலந்துரும் இல்லையா, யூரினில் கலந்தப்போ யூரின் பிளாடரில் நிரம்பினோடனே அது யூரின் அடிக்கடி போகும். அப்போ ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும்.
எப்போவுமே நம்ம யூரினரி பிளாடர் ஒரு கெட்ட பொருளை வச்சுருக்காது. அப்போ யூரின் வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரின் போய்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு அப்போ போதுமான அளவு எனர்ஜி கிடைக்கல அப்படி சொன்னால் என்னாகும், சோர்வு வரும், ஃபேட்டிக் வரும். பிரெயினுக்கு வந்து போதுமான அளவு கார்போஹைட்ரேட் கிடைக்கலன்னு சொன்னால் அது ஃபேட்டிக். ஸோ வந்து மெலிஞ்சு போகிறாங்க. ஏன் மெலிஞ்சு போகிறாங்க? ஏன்னாக்க நம்ம கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸா மாதிரி கிளைக்கோஸை செமிக்க முடியலை, ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ண முடியலை. அப்போ வந்து ரத்தத்தில் கலந்ததுக்கு பிறகு நம்ம செல்களுக்கு போதுமான அளவு உங்களுக்கு வந்து இந்த கொழுப்புச்சத்து கிடைக்காததுனால, கார்போஹைட்ரேட் கிடைக்காததுனால மெலிஞ்சு போயிடுறாங்க. இதுதான். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து மிக முக்கியமாக நிரேண்டர் செல்வன் அப்படின்னு ஆரோக்கிய நலவாழ்வு ஒரு ஃபேஸ்புக் நடத்துகிறாரு, நடத்தி வர்றார். அதை பார்க்கறது எனக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடச்சிச்சு. அவர் சொல்லியிருக்காரு, அவர் ஒரு பெரிய பாடி பில்டர், பயங்கர எக்ஸசைஸு, வாக்கிங் எல்லாம் போகிறாரு. போனாலும் அவருக்கு சர்க்கரை வியாதி வந்துச்சு. இது ஏன் சர்க்கரை வியாதி வந்துச்சுன்னா அவர் ஆராய்ச்சி பண்ணையில் அப்போ நம்மளுடைய உணவு முறை தான் நம்மளுக்கு இதுக்கு காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சி அப்போ இந்த உணவு முறையை மாற்றினார். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு நாளைக்கு 50 கிராம்லேருந்து அதிகபட்சம் 100 கிராம் 100 கிராம் வந்து கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறங்க. மற்றதெல்லாம் நீங்கள் வந்து ஃபைப்ரஸ் ஃபுட்டு, நார்ச்சத்து மிகையாக உள்ள உணவுகள், கொழுப்பு மிகையாக உள்ள உணவுகளை வந்து எடுத்துக்கிறங்க அப்படின்னு சொல்கிறாரு. எடுத்துக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறது. அப்போ என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இப்போ நார்ச்சத்து உள்ள உணவுகள் நிறைய எடுத்துக்கிட்டு கொழுப்பு உணவுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சர்க்கரை வியாதியை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். அது இல்லாமல் அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அக்குபஞ்சர் வந்து நாடி பரிசோதனையின் அடிப்படையில் ஒரு புள்ளியை தேர்வு செய்து அதில் வந்து அக்குபஞ்சர் பண்ணிகிட்டே வரணும். பண்ணி வந்தாலும் குறைஞ்சி போயிடும். இப்போ எங்கள்கிட்ட வர்ற பேஷண்ட்டுக்கிட்ட 30 நாள் எவ்வளோ பெரிய டயாபெட்டிக்காக இருந்தாலும் அவங்களும் நார்மல் கொண்டு வந்து காட்டுறேன். நாங்கள் பரிந்துரை செய்கிற உணவு முறையை ஃபாலோ பண்ணணும், எங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். டெஃபினட்டாக அது வந்து நிரந்தர தீர்வு உங்களுக்கு கொடுக்கக்கூடியது தான் அந்த இது. அப்போ இதில் என்ன கேட்டிங்கன்னா, கொழுப்பு சாப்பிட்ற சொன்னீங்களே, அப்போ கொழுப்பு அடைச்சிடாதா அப்படி கேட்பாங்க. கொழுப்பு சாப்பிடுவதனால கொழுப்பு உருவாவது கிடையாது. நான் பல இதில் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ஆட்டுக்குட்டி இருக்கு இல்லையா, அந்த ஆட்டுக்குட்டி எப்போ கொழுப்பு சாப்பிட்டுச்சு? அது வந்து வைக்கோல் சாப்பிடுது, குளோரோபில் சாப்பிடுது, கார்போஹைட்ரேட்டும் குளோரோபில் தான் சாப்பிடுது. அதுக்கு எப்படி கொழுப்பு வந்துச்சு? அப்போ கொழுப்பு சாப்பிட்றதுனால கொழுப்பு வருவது கிடையாது, கார்போஹைட்ரேட் சாப்பிட்றதுனால தான் கொழுப்பு. இதோட பெரிய எடுத்துக்காட்டு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் அதனால் மிக தைரியமாக கார்போஹைட்ரேட் உணவை குறைத்துக்கொண்டுனா நில் கூட பண்ணிக்கலாம். சரி, எனக்கு அவ்வளோ குறைச்ச முடியாது அப்படின்னு சொன்னால் ஒரு மேக்ஸிமம் 50 கிராம் சொன்னால் 2 இட்லி சாப்பிட்லாம், அல்லது வந்துட்டு ஒரு தோசை சாப்பிட்லாம். நிறையா காய்கறிகள், பச்சை காய்கறிகளை சமைச்சு சாப்பிடுங்க. மட்டன் சாப்பிடுங்க, ஃபிஷ் சாப்பிடுங்க, கோழி சாப்பிடுங்க. ஈவன் பிராய்லர் கோழி கூட சாப்பிட்லாம். அது ஒன்றும் பெரிய கருத்து கிடையாது. அந்த அரிசியோட இது ஒன்றும் மோசம் கிடையாது. நான் வந்து என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒன்றும் கேள்வி, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் செருவாவடி கிராமத்தில் ஒரு விவசாயியின் மகனாக பிறந்து உங்களுக்கு ஏன் இந்த வந்து நம்ம அரிசியை தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறேன் சொன்னால், இங்கே பாருங்கள், நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் இந்த பக்கத்தில் 10,000 இருக்கும். அதில் வந்து 30 மூட்டை நெல்லை நாங்கள் வச்சுருவோம். அப்போ மாதம் நெல்லை அவிச்சு போட்டு ரைஸ் மில்லில் கொண்டு ஆட்டி அரைச்சி அதை சாப்பிடுவோம். அப்போ அந்த இயற்கையாக விளைக்கப்பட்ட அந்த அரிசியை நீங்கள் நெல் அவிச்சு அதை வந்து ரைஸ் மில்லில் அரைச்சி சாப்பிட்டோம், நோய் கிடையாது. ஓகேவா? இப்போ வந்து ரைஸ் மில்லே கிடையாதுங்க. ரைஸ் மில்லாம் மூடிட்டு எல்லாம் தேட்டர் கிடையாது, ரைஸ் மில் கிடையாது, எல்லாம் வந்து கல்யாண மண்டபம் ஆகிட்டாங்க. ஓகேவா? அப்போ அந்த கலாச்சாரம் போயிடுச்சு. இன்றைக்கி விவசாயி என்ன பண்ணுறாங்க, ஃபீல்டில் அதாவது வயலில் நெல் அடிக்கிறாங்க இல்லையா, நெல் அடித்து வீட்டுக்கு கொண்டு வரதே கிடையாது, நேராக கொண்டே விற்றுட்டு பையரிசி வாங்கிட்டு வர்றாங்க. அந்த பையரிசியில் வந்து ஒன்றுமே கிடையாது. இப்போ இயற்கையாக வர்ற அரிசியில், கைக்குத்தல் அரிசிலையோ இல்லை மில்லில் ஆட்டின அரிசிலையோ மெக்னீசியம் இருக்கும், கால்சியம் இருக்கும், மேங்கனீஸ் இருக்கும், கோபால்ட் இருக்கும், சிறிய அரிய உயிர் வேதி பொருட்கள் இருக்கும். அதை ரெகுலேட் பண்ணும். அது கிடையாது. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், நீங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்முடைய அந்த அரிசி இருக்கு இல்லையா, பையரிசி வாங்கிட்டு இருக்கீங்கள, அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த அரிசியை அப்படியே அரிசி நைஸாக இருக்கணும், வெள்ளையாக இருக்கணும், அது என்ன பண்ணால் தீட்டிடுறாங்க. தீட்டினோடனே அந்த அரிசியுடைய மேல் புறத்தில் இருக்கு இல்லையா, இந்த மெக்னீசியம், கால்சியம், மேங்கனீஸு, கோபால்ட்டு இது மாதிரி பொருட்கள் இருக்குல்லையா, அதை எலிமினேட் ஆகிரும். நம்ம மெஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 100% கெட்ட கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்குது. அதை சாப்பிட்றோம், அப்போ நோய் வருது. ஆகையினால் நண்பர்களே, தோழர்களே, உங்களுடைய வாழ்வு முறையை மாற்றுங்க, மன இறுக்கத்தை இல்லாமல் பார்த்துக்கிறங்க, உணவு பழக்கத்தை வந்து பார்த்துக்கிறங்க. இது பார்த்தினாலே
உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் மேம்படும். சக்கரை வியாதியில் வந்து வெளில வந்துடலாம். இந்த உணவு பழக்கம் தான் மிக முக்கியமானது. இன்னும் மேலும் வந்து நீங்கள் வந்து எங்கள்கிட்ட நேரடியாக நாடி பிடிச்சி பார்த்து அதுக்குள்ளே அக்குப்பச்சர் ப்ரெஷர் பாயிண்ட்டை போட்டுட்டு அப்போ இந்த உணவு முறையை வந்து நாங்கள் சொல்கிறோம்னு எழுதி கொடுப்போம். ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு சொல்லி சாப்பிட்டீங்கன்னா ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். அண்மையில் வந்து என்கிட்ட ஒரு பேஷண்ட்டுக்கு வந்தாங்க, அதே மாதிரி பண்ணோம். அவர் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 1.5 வருஷம் கழிச்சு திருப்பி என்கிட்ட வந்தார். நான் கேட்டேன், உங்கள் மெசேஜ் எப்படி நான் கேட்டேன், நல்லா இருக்கான்னு சொன்னாங்க. நல்லா இருக்கான வார்த்தையில் சொல்லக்கூடாது, எனக்கு இது ப்ளட் டெஸ்ட் தேவைன்னு சொன்னேன். அப்போ ப்ளட் டெஸ்ட் எடுத்து வந்தார், நார்மல் நிலை. எப்போ நான் ட்ரீட்மெண்ட் பண்ண எவ்வளோ இருந்துச்சோ அதோட குறைவாக இருந்தது. அது மாதிரி இதையும் குணப்படுத்த முடியும். நீங்கள் உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்வு முறை, உணவு முறை இதை பயன்படுத்தி நீங்கள் நல வாழ்வு பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த காணொளியில்.